ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, எல்லாருக்குமே பணியாரம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பணியாரம் செய்யணுனாலே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மாவு ஊற வச்சு ஒரு நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க, மாவு அரைக்க தேவையே இல்லை, புளிக்க வைக்கவும் தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. அதே மாதிரி பணியாரம் சாஃப்டாக வரணும்னா நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதே இல்லை, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 300 கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்குக்கு பல ஊர்ல பல பேர் இருக்குது. இனிப்பு கிழங்கு, சீனி கிழங்கு, வள்ளிக்கிழங்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கார்னர்ல காம்பு பகுதியை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு குக்கர்ல வந்து 2 விசில் போட்டு கூட எடுக்கலாம், இல்லைன்னா இட்லி பேன்ல வச்சு வேக வச்சு எடுக்கலாம். குக்கர்ல போட்டு விசில் போடும்போது நமக்கு சத்து எல்லாமே அதுலேயே போயிடும். இதுவே நம்ம இட்லி பேன்ல வைக்கும் போது ஆவி கட்டி தான் எடுக்கிறோம். ஸோ அதனால சத்தெல்லாம் நமக்கு முழுமையா கிடைக்கும். இட்லி பேனில் ஒரு 2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தட்டு வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கெல்லாம் உள்ளே ஒன்று ஒன்றா தட்டில் வச்சுட்டு இட்லி தட்டு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு இதை அப்படியே குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரும். ஆக்சுவலாக வந்து இந்த ரெசிபிக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டதே தெரியாத மாதிரி நம்ம பண்ணணும்னா நல்லா வேக வச்சு எடுக்கணும். குக்கரில் கூட நீங்கள் விசில் போட்டுக்கலாம், பட் ஆனால் நமக்கு சத்து கிடைக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். நீங்கள் கிட்ட ஸ்டீமர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இட்லி பேன் வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு வேக வச்சு காட்டுறேன். ஒரு 1/2 ஹவருக்கு மட்டும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 ஹவர் கிட்டே ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பூனோ கத்தியோ வச்சு கீறி பாருங்க. அதுமாதிரி கையில் எடுக்கும் போதே தெரிஞ்சு நல்லா கொல கொலன்னு இருக்கும். ஆக்சுவலாக இதை நம்ம சூடாக தான் வந்து எடுத்து நம்ம செய்யணும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கு, கையில் எடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. தோலை எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். கத்தியால் சில பேர் கட் பண்ணி போட்டு கூட வேக வைப்பாங்க. கத்தியில் கட் பண்ணி எடுத்தால் அந்த தோலோட நிறைய சதையெல்லாம் வேஸ்ட்டாக படும். அதனால் வேக வச்சு இந்த மாதிரி கையால் எடுத்தீங்கன்னா சூப்பராக அழகாக நமக்கு வந்துடும். தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடாக இருக்கும் போது தான் இதை நம்ம ரெடி பண்ணணும். சூடாக இருக்கும் போதே ஹேண்டில் நம்ம மேஷ் பண்ணோம் பாருங்கள், அதை வச்சு இந்த மாதிரி அழுத்தி 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 இதே மாதிரி விட்டுருங்க. ஆற வச்சுட்டு பண்ணால் கட்டி கட்டியாக தில்லு தில்லியாக இருக்க மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும் போது பண்ணும்போது தான் நல்லா மேஷ் ஆகி வரும். இந்த மாதிரி மேஷ் பண்ணதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. வீட்டில் பருப்பு கடையிற மத்து அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நச்சு எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நார் தட்டுப்படும், அதனால தான் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கிறோம். டேரெக்டாகவே நம்ம மிக்சியிலே சேர்த்துருக்காங்க நினைக்கலாம், அந்த மாதிரி சேர்க்கலாம். சூடாக இருக்கும் மிக்சியில் சேர்க்க முடியாது, அதனால லைட்டாக ஃபஸ்ட் நம்ம மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், பணியாரம் சாஃப்டாக வரன்றதுக்காக. நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா அது மாதிரி நிறைய சேர்ப்பாங்க, நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஸோ அதனால் வாழைப்பழம் மட்டும் நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க போதும். காய்ச்சி ஆற வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டு நமக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேஸ்ட்டு மாதிரி திக்காக இருக்குது, இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பணியாரத்துக்கு நம்ம எந்த பொருளுமே வந்து கடையில் வாங்கி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் சாஃப்ட்டு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் இந்த மாதிரி பணியாரம் செய்யுங்க. கடைக்கெல்லாம் போனீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பணியாரத்தை போட்டுருங்க. 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த ரவை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒயிட் சுகர் கூட அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு நாட்டு சக்கரை தான் போடணும் இல்லைங்க, நாட்டு சக்கரை போடலாம், ஒயிட் சுகர் போடலாம், கருப்பட்டி போடலாம், வெல்லம் சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். பட் அளவு ரேஷியோ இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்த்துடாதீங்க, பார்த்து பார்த்து சேர்க்கணும். ஏன்னா பணியாரம் வந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் பார்த்து அளவாக கெட்டியாக இருக்க மாதிரி தாங்க இதுக்கு தண்ணி ஊற்றணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ரெஸ்ட்டு விட்டு செய்யும் போது ரவை நம்ம சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் இது கெட்டியாக ஆகும். 1 கப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்படியே பணியாரம் ஊத்துறனால இது எதுக்கு ரெஸ்ட் விட்டு செய்கிறோம் நீங்கள் நினைக்கலாம். ரெஸ்ட் விட்டு செய்யும்போது தாங்க அந்த ஒன்றோட ஒன்று எல்லா பொருளும் நல்லா ஊறியிருக்கும். அதேமாதிரி ரவையும் நல்லா உபரியாகி நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு செய்கிறோம். கொஞ்சமாக மட்டும் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்வீட்டோ எந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். திரும்பவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 ஹவருக்கு மட்டும். 1/2 ஹவர் கழித்து பார்க்கும்போது போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சாஃப்டாக இருக்கும். 1/2 ஹவர் மேலேயே ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த ரவை எல்லாமே மேலே நல்லா எலும்பி வந்திருக்கு. அதேமாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருக்குது. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நிறைய பேர் வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுட்டு தான் சேர்ப்பாங்க. நாம் அதெல்லாம் சேர்க்கவே இல்லை. ஈனோ மட்டும் நான் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு சின்ன பேக்கெட்டு. இது போடும்போது கொஞ்சம் நமக்கு அந்த பணியாரம் சாஃப்டாக வரும். ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூ இருக்காது. பேக்கிங் சோடாலாம் போட்டிங்கன்னா வயிற்றுக்கு நமக்கு பல பிரச்சனை கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஆனால் ஈனோ போட்டிங்கனாலே போதும், நல்லா சாஃப்டாக வரும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க. கரண்டியில் எடுக்கும்போது திக்காக இருக்கணும், பேஸ்ட் மாதிரி. இப்படி இருந்தால் தான் பணியாரம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். லிக்விடாக இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது, ஒட்டிக்கும் நமக்கு பேன்லேயே. பணியார சட்டியில் ஆயிலோ கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனாக இந்த மாதிரி குழிக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சு குக் பண்ணிடாதீங்க. ஸ்லோவில் வச்சு தான் குக் பண்ணணும் ஸ்டவ்வை. அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். கலர் மாறி நமக்கு கிறிஸ்பியாக வெளியில் வரும்னு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது அப்படியே திருப்பும் போது அவ்வளோ அழகாக சூப்பராக பந்து மாதிரி எலும்பி வருங்க. எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 2 பக்கம் மாற்றி மாற்றி நல்லா திருப்பி விட்டுட்டு கலர் மாறின உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக சாஃப்டான பணியாரம் ரெடி. எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. மேக்ஸிமம் பணியாரத்துக்கு மாவு அரைச்சி கஷ்டப்பட்டு புளிக்க வச்சு அதை ரெடி பண்ணி அதை சாஃப்டாக வரத்துக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். சாஃப்டாக வரன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. நான் அதையுமே யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்காக வீட்டில் எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதே மாதிரி மெத்தடெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இவ்வளோ அழகாக பணியாரம் செய்ய முடியுமா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. அந்த தேங்காய் பூ ஃப்ளேவர், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. என்னோட சைடில் இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியான முறையில் சாஃப்டாக பணியாரம் எப்படி செய்யலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.